அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு சுவையான பூண்டு சட்னி எப்படி சிம்பிளாக சூப்பராக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 15 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 10 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சம் போல் கல்லுப்பு, அவ்வளோதாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூண்டு, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 10 போல் வரமிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ கம்மியாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் இது போல் நல்லா வதங்கி வரட்டும். கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பூண்டு, வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி ப்ரௌனிஷாக வரட்டும். இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி, 1/4 டேபிள் ஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம், குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் போல் தண்ணி ஊற்றி நல்லா இது போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் அதே பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பூண்டு சட்னியை உள்ளே சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இது போல் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட இந்த பூண்டு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.